இந்த சோழ வந்த பாட்டிக்கு விவஸ்தையே இல்ல. அது மாசமா இருக்கும்போது 5 சோறு 6 சோறு 7 சோறு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். அதையே இப்பவும் செய்ய சொன்னா எப்படி? இப்பதான் விதவிதமா பீஸா பர்கர்னு வந்துடுச்சு. பொறுக்க போற குழந்தையோ அதான் சாப்பிடும். யாருக்கா நீ? இல்ல பெரியம்மா, இந்த 5 லைட் பக்கத்துல 5 சோறு ரெடிமேடா செஞ்சு விக்கிறாங்க. அத வாங்கி வச்சா நமக்கு வேலை மிச்சமா இருக்குல்ல. தேவையில்லாம சரி சரி கரைக்கிறேன். அம்மா அர்க்காணி, நீங்க இதை செஞ்சுட்டு இருக்கீங்க? உனக்கு 5 சோறு செஞ்சு தரணுமா? பொண்ணுரங்க தான் சொல்லுச்சு. அதான் நான் கரைக்கிறேன். புளிய அருக்காணி அறுக்குறா. எலுமிச்சை பழத்தை தோ பெரியம்மா உடைக்கிறாங்க. தேங்காவை அப்புறம் இங்க தயிர் இருக்கு, அங்க கருவேப்பிலை இருக்கு. 5 சாப்பாடு ரெடி ஆயிடும். இது பாருங்க, பொண்ணுரங்க மாமா அவர் கையாலேயே செஞ்சு போட்டாதான் நான் சாப்பிடுவேன். எங்க அவரு? ஏய் பொண்ணு, என்ன சொல்றா பாரு. என்னவா? அது ஒண்ணும் இல்ல மாமா. 5 சோறு உங்க கையால சமைச்சு கொடுக்கணுமா? நீங்களே சமைச்சு கொடுங்க. ஐயா, என்னால முடியாதுமா. அது என் மனசுக்கு பிடிச்சவங்களா மட்டும் இருந்தா வெறும் சமைச்சு போறது மட்டுமே இல்ல, எல்லா பணிவிடைகளையும் செய்வேன். ஆனா எனக்கு பிடிக்காதவங்களுக்கு நான் ஏன் சமைச்சு போடணும்? ஏதோ ஊர்ல இருந்து பாட்டி போன் பண்ணி சொல்லிச்சேன்னு இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கிறேன். நீங்களே சமைச்சிருங்க போதும். இது பாருங்க மாமா, அதெல்லாம் முடியாது. அன்னைக்கு காலன் குஸ்கா உங்க கையாலே எல்லாருக்கும் சமைச்சு போட்டீங்க. ஆனா என்ன மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதனால இன்னைக்கு எனக்காக 5 சோறு நீங்க தான் சமைக்கிறீங்க. சம்பிரதாயத்தை நீங்க மதிக்கிறதா இருந்தா எனக்கு உங்க கையால சமைச்சு போடுங்க. இல்லைன்னா எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இப்படி பிடிவாதம் செஞ்சா எப்படி? புள்ளத்தாச்சிக்கு 5 சோறு சமைச்சு போட்டா பிரசவ நேரத்துல கஷ்டம் இருக்காது, நல்ல சுகப்பிரசவம் ஆகும்னு பாட்டி சொல்லிச்சு. அதான் செஞ்சு கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். அப்படின்னா என் மேல அவ்வளவு அக்கறை இருந்தா நீங்க சமைச்சு கொடுங்க, நான் சாப்பிடுறேன். இல்லைன்னா நான் இப்பவே ஆபீஸ் போறேன். வயத்துல இருக்கிற குழந்தை எக்கேடு கேட்டா எனக்கு என்ன? நான் ஆபீஸ் போறேன். சரி சரி, நானே என் கையால சமைச்சு தொலைக்கிறேன், வந்து சாப்பிடு. இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சாப்பிட மாட்டேன். வயத்துல இருக்கிற குழந்தை எக்கேடு கேட்டு போனா எனக்கு என்ன? நான் ஆபீஸ் போறேன். ஆனா உன்ன ஆபீஸ் போறேன்னு சொல்ற. இப்ப நான் என்ன சொன்னா சாப்பிடுவேன் நீ? அர்ச்சனா, இன்னைக்கு என் கையால 5 சோறு உனக்காக ஆக்கி போடுறேன், சாப்பிடு செல்லுமேன்னு சொல்லணும். எங்க சொல்லுங்க. அர்ச்சனா கண்ணு, இன்னைக்கு உனக்கு என் கையால 5 சோறு ஆக்கி போடுறேன், சாப்பிட்டுட்டு போ செல்லம். இப்படியா சொல்லுவாங்க? அன்பா மெதுவா என் கண்ணத்தை பிடிச்சு கெஞ்சி கூத்தாடி சொல்லணும். நான் ஆபீஸ் போறேன். வரம்ல என்ன போ? அர்ச்சனா கண்ணு, இல்ல கண்ணு 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 அர்ச்சனா கண்ணு, நான் உனக்காக என் கையால 5 சோறுலாம் ஆக்கி போடுறேன், வந்து சாப்பிடு. நல்லா இப்படி எல்லாம் சொன்னா முடியாது. ஒழுங்கா சொல்லுங்க. நான் எப்படி சொல்ல சொன்னேன்? அதாவது அர்ச்சனா கண்ணு, நான் உனக்காக என் கையால 5 சோறு ஆக்கி போடுறேன், வந்து சாப்பிடு. என்ன வேலை செய். ஏய் பூமிகா, அத்தை, அந்த குடுகுடுப்புக்காரன் மந்திரிச்சு கொடுத்தானே தாயத்து, அதெல்லாம் பசங்க கையில கட்டிட்டியா? அது அப்பவே கட்டிட்டேன். அவரு உடனே கட்டணும்னு சொன்னாரா? அதான் பசங்களை நம்ம வீட்டுக்கே வர சொல்லி இதோ நம்ம வீட்டு வாசல்ல தான் கட்டி விட்டேன். அந்த பிள்ளைங்க பாவம் அத்தை. ஆமாமா, அவங்களுக்கு ஒரு தடை வருதுன்னு சொன்னா கேட்டுட்டு சும்மாவா இருக்க முடியும்? அதான். ஆமா அத்தை, அதே மாதிரி தாயத்தை மச்சானுக்கும் ஒண்ணு வாங்கி கட்ட வேண்டியதானே? மதனுக்கு வேண்டாம், நீ வேற. இல்லத்த,
நான் ஏன் சொல்றேன்னா இப்போ என் மனசுல ஒரு விஷயம் நினைச்சிருக்கேன். அது நிறைவேறணுங்கிறதுக்காக தான் பசங்க கையில தாயத்தை கட்டி விட்டேன். அதே மாதிரி மச்சான் கூட மனசுல ஏதாவது நினைச்சிருப்பாருல்ல, அது நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதான் அவருக்கு நீங்க தாயத்தை கட்டி விடுங்க. வேணும்னா அந்த குடுகுடுப்புக்காரங்கிட்ட திரும்ப ஒரு கயிறு வாங்கி கட்டிடலாம். எதுக்கு? சங்கரி தான் விளையாடல, சங்கரி கையில இருக்கிற தாயத்தை எடுத்து அது வேணா இல்ல மச்சானுக்கு. சங்கர கையில இருந்து மட்டும் அவுக்காத. குடுகுடுப்புக்காரன் என்ன சொல்லிருக்கான் தெரியுமா? கட்டின கயிறை அவுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கான். ஆமா, நீ எங்க கிளம்பிட்ட? இங்கதான் கரைக்கு போயிட்டு இருக்கேன். சரி சரி, போயிட்டு வா. அப்பாடா. ஏய், எங்க போற? இல்ல மச்சான், நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரேன். போ. என்னம்மா பயங்கர ஹாப்பியா இருக்க? நினைச்சதெல்லாம் நடக்க போகுது இல்லடா, அதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நீ என்ன ரொம்ப தெம்பா இருக்க, சந்தோஷமா இருக்க? ஆமாம்மா, ஃபைனல் மேட்ச்ல வெற்றி எனக்கு தானே உறுதி ஆயிடுச்சு. என்னடா இன்னும் மேட்சே நடக்கல, அதுக்குள்ள வெற்றி உறுதி ஆயிடுச்சுன்னு சொல்ற? அந்த பசங்க தோக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? பசங்களா அதுங்க பேய்ங்க. மேட்ச்ல நான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணி எல்லா பசங்களையும் கடத்திட்டேன். கடத்திட்டியா? என்னடா சொல்ற? மேட்ச்ல நான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணி எல்லா பசங்களையும் கடத்திட்டேன். கடத்திட்டியா? என்னடா சொல்ற? ஆமாம்மா, வேற என்னமா பண்றது? மேட்சை எனக்கு விட்டு கொடுங்கன்னு தெய்வம் இருக்காளே இந்த பூமிக்காட்ட கேட்டேன், அந்த குட்டி பிசாஸ் கிட்டையும் கேட்டேன், பணம் கூட தரேன்னு சொல்லி பார்த்தம்மா, ஒன்னும் எடுப்படல. போங்க மச்சான் போங்க, உங்க வழியை பார்த்து போங்கன்னு பாட்டு பாடி கிண்டல் பண்றானுங்க. அதான் ஒரு முடிவு பண்ணி அதுங்களை மொத்தமா கூண்டோட கடத்திட்டேன். சபாஷ்டா, சபாஷ்டா. இதுதான் சரியான ஐடியா. எதுக்கு இதுங்க கிட்ட போய் நாம கெஞ்சிக்கிட்டு? இத நீ அன்னிக்கே பண்ணிருக்கலாம்டா. இருந்தாலும் அந்த மந்திர கயிறை கட்டின உடனேதான் இதெல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு தெரியுமா? என்னது மந்திர கயிறா? ஆமாண்டா, ஒரு மந்திரவாதி கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லி அந்த பசங்க தோக்கணும்னு கயிறு மந்திரிக்க சொன்னேன். அவரும் அந்த பசங்க புத்தி பேதலிச்சு கை காலெல்லாம் விளங்காம போய் தோத்து போகணும்னு சொல்லி மந்திரிச்சு தாயத்தை கொடுத்தாரு. அத நான் ஒரு குடுகுடுப்புக்காரனை ஏற்பாடு பண்ணி பூமிகா கிட்ட ஒரு சின்ன தடங்கல் இருக்கு, அந்த கயிறை இந்த பசங்க கையில கட்டினாதான் அந்த பசங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்ல சொன்னேன். அவளும் அதை நம்பி வாங்கிட்டு போயிட்டாடா. இன்னொரு விஷயம் தெரியுமா? உடனே அத பசங்க கையில கட்டிட்டாடா. மதன், அதனாலதான் அந்த பசங்களை நீ கடத்தின. அதான் நல்ல வலையில நறுக்குன்னு வந்து மாட்டிக்கிச்சிங்க. டேய், போலீஸ் அந்த பசங்களை தேடி வந்தா? அம்மா, அதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனம்மா. சும்மா ஃபைனல் மேட்ச் முடியிற வரைக்கும் அந்த பசங்களை அப்படியே வச்சுட்டு அப்புறம் அவங்கள விட்டுற சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஃபைனல் அன்னைக்கு அவங்க கட்டாயமா வந்தா தானே வெற்றி, வரலடா எனக்கு தம்மா வெற்றி. அதுக்கு தான் கடத்த சொன்னேன். டேய், இருந்தாலும் வெற்றி உனக்கு தான்டா. ஏன்னா அந்த மந்திர கைத்தோட பவர் அந்த மாதிரி. அம்மா, சரி, அப்போ எனக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கணுமா? அதுக்கு ஏதாவது மந்திர கை தர சொல்ல. அதையும் சொல்லிருக்கேன்டா மதன். எல்லாம் தை மாசம் முடியட்டும் மந்திரிச்சு தரேன்னு சொல்லிருக்காரு. டேய், அந்த சனியை பாக்குறா, காதல கேட்டுச்சுன்னா எல்லா காரியமும் கெட்டு போயிடும். நைஸா பேசி அனுப்பிச்சிடு. நிப்பமா நிப்போ. ஏய், இங்க வா. கடைக்கு போறேன்ட்டு போன, அதுக்குள்ள வந்து மேல போற? இல்ல மச்சான், நானு என்னோட போனை மேல மறந்து வச்சுட்டேன், அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். நல்ல நாட்டுக்காரி. இடுப்புல கொத்து சாவி வந்த உடனே கையில வளையலு, கழுத்துல செயின், முத்து மாலை, மொபைல் போனு, கையில பணம். அனுபவி அனுபவி பா. என்ன மச்சான்
இப்படிலாம் பேசுறாங்க? ம்ஹும். இவங்க இப்படி பேசினாலே ஏதோ சதி பண்றாங்கன்னு தான் அர்த்தம். இப்போ இவங்க என்ன சதி பண்ண போறாங்கன்னு தெரியலையே. பாப்போம். அத்தாடி 4 இது 5 ஆர்க்கடி இங்க வா. அது நீ அர்ச்சனா கூட்டிட்டு வந்து சாப்பிட. ஐயோ மாமா, நீங்க வேற மாமா, என்னால முடியாது. நான் போய் கூப்பிட்டா வர மாட்டாங்க, நீங்களே போய் கூப்பிடுங்க. அவ வந்து சாப்பிடலன்னா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எதுனா இது சின்னதா. அது நீயாவது போய் அர்ச்சனா சாப்பிட கூட்டிட்டு வாயேன். டேய் முறைப்படி உனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க இருந்தா இந்த 5 சோத்தை அவங்க தானே செஞ்சு போடுவாங்க. உனக்கு தான் கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாருமே இல்லையே. இருந்தாலும் பெரியவங்க காலங்காலமா செஞ்சுட்டு வர இந்த சம்பிரதாயத்தை விட்டுறக்கூடாதுன்னு தான் நானே கூட இருந்து இந்த ஏற்பாட்டை செய்யறேன். அது சரி. டேய் உன் பொண்டாட்டிய நீ தான்டா சாப்பிட கூப்பிடணும். அவ என்னைக்கு அர்ச்சனான்னு தெரிஞ்சதோ உன் பேச்ச கேட்டுக்கிட்டு நான் அவ கூட சரியாவே பேசுறது இல்லடா. நான் மட்டும் எங்க இப்ப பேசுறேன்? போய் திடீர்னு நான் எப்படி அவளை கூப்பிட முடியும்? நானும் சரியா பேசுறது இல்லையே. ரமாமணி நீயாவது ஆளாளுக்கு இப்படி போக மாட்டேன்னா எப்படிங்கிற? டேய் உன் பொண்டாட்டிய கூப்பிடுறதுக்கு உனக்கே அக்கறை இல்லாதப்போ நாங்க போய் எதுக்காகடா கூப்பிடணும்? அது சரி வச்சினதா இப்படி செய்யலாம். இப்போ இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷியா லட்சணமா நீ போய் கூட்டிட்டு வந்துரு அர்ச்சனா. அப்போ பொறுப்பான புருஷனா நீ இங்க இருந்து வேடிக்கை பாப்பா. என்ன அதேதான் போடா நீ வாப்பா. ஆத்தாடி என்ன அடி அடிக்குது. அர்ச்சனா அர்ச்சனா உனக்காக 5 சாதம் செஞ்சிருக்கான். நீ வந்து சாப்பிடு. அப்பதான் உன் வயிற்றுல விளையாடுற குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது. அர்ச்சனாக்கா, இந்த 5 சாதத்தையும் மாமா அவர் கையாலேயே பண்ணிருக்காரு. வந்து சாப்பிடுங்கக்கா. ஏன் அவர் வந்து கூப்பிட மாட்டாரா? எங்க அவர் இப்போ? நான் இங்கதான் இருக்கிறேன். உனக்காக 5 சோறை என் கையால நானே ஆக்கி வச்சிருக்கிறேன். வந்து சாப்பிடு. டேய் பெருசா கூப்பிட மாட்டேன்னு சொன்ன, அப்புறம் என்னடா இப்ப? நீ பேசாம வா. உட்கார்றது சாப்பிடு. இது என்ன? பரிமாறுங்க. சொன்னா பரிமாற போறேன். இது புளி சாதம் நல்லா இருக்கும். இது கருவேப்பிலை சாதம். இந்தா இது தயிர் சாதம். இது எலுமிச்சை சாதம். இது தேங்காய் சாதம். இது அப்பளம். சாப்பிடு. எல்லாம் என் கையாலேயே சமைச்சேன், என் கையாலேயே பரிமாறிட்டேன். சாப்பிடு சாப்பிடு. உங்க எல்லாரையும் இப்படி விட்டுட்டு நான் மட்டும் தனியா இப்படி சாப்பிடுவேன்? எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். ஏன் பாக்குறீங்க? எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிடுங்க. அர்ச்சனா அன்னைக்கு பொண்ணுரங்க என்ன சொல்லுச்சு உனக்கு ஞாபகம் இல்லையா? டைனிங் டேபிள்ல உன் கூட எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட முடியாது. ஒண்ணு நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ வந்து சாப்பிடணும், இல்ல நீ சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க சாப்பிடணும். இப்ப நீ சாப்பிட்டு போ, நாங்க அப்புறம் சாப்பிடுறோம். அப்படின்னா நானும் சாப்பிடல. ஐயோ, நான் எல்லாரும் கூடயும் உட்காந்து தான் சாப்பிடுவேன். உட்காருங்க. இது பாருங்க, இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே எல்லாரும் கூடயும் உட்காந்து தான் சாப்பிடுவேன். இதுக்கு அனுமதிச்சா மட்டும்தான் நான் உட்காந்து சாப்பிடுவேன். இல்லன்னா எனக்கு கொண்டு வேண்டாம். பொசுக்குன்னு கிளம்புற. சாப்பிடுவோம்ல. போடி. சாப்பிடுவோம். சாப்பிடுறதுக்கெல்லாம் சண்டை போடக்கூடாது.
இந்தாங்க பெரியம்மா. கொடு. ஆ, சாப்பிடுங்க. என்ன சாப்பிடாம இருக்கீங்க? இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? சாப்பிடுறோம். சாப்பிடுங்க மாமா. சாப்பிடுறோம்ல. ஆறு மாட்டேன்னு சொன்னதான். ஏய் போங்கடா. ஏய் முத்து, பசங்களாம் கரெக்டா இருக்காங்கடா? அண்ணா எல்லாரும் கரெக்டா இருக்காங்கண்ணா. டேய் போடா. போடான்றல. அங்கிள் அங்கிள் நாங்க மேட்ச்ல தோத்து பணம் தர முடியலனா கூட யார்ட்டையாவது கடன் வாங்கியாச்சும் குத்துறோம் அங்கிள். எங்களை விட்டுருங்க அங்கிள். ப்ளீஸ் அங்கிள் எங்களை விட்டுருங்க அங்கிள். ஏய் சும்மாடா. அங்கிள் எங்களை விட்டுருங்க அங்கிள். ஏய் சும்மாடான்றல. ஏய் குட்டி பிசாசே, பேசாம வர மாட்டியா நீ? இந்த சின்ன வயசுல இவ்வளவு பேசிட்டு இருக்க நீ? போய் உட்காருங்க போங்க. போன்றல போ. எல்லாரும் போ. போங்க. ஏய் போடா. போடான்றல போ. ஏய் உட்காரு. அப்படியே உட்காருங்கடா. ஏய் அப்படியே உட்காருங்க. உட்காரு. ஏய் இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் இங்க தான் தங்க போறீங்க. உட்காருங்கடா. இந்த இடத்துலயா? ரொம்ப குளிருமே. அதுக்காக போர்வெல்லாம் வாங்கி தர முடியாது. இந்த குளிர்ல வேறச்சு செத்து போனவங்கள இங்கேயே விட்டுட்டு மீதி இருக்கிறவங்கள கூட்டின்னு போவோம். அதிர்ஷ்டம் தான் போச்சுக்குங்க, இல்லைன்னா போய் சேருங்க. அங்கிள் எங்க எல்லாருக்கும் பசிக்குது. விட்டுருவோமா? உங்களை பட்டினி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிரெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கான். இப்பைக்கும் காலைக்கும் சேர்த்து 4 பாக்கெட் பிரெட் வாங்கிட்டு வந்திருக்கான். நாளா? அது எங்களுக்கு பத்தாதே. நாங்க எத்தனை பேர் இருக்கோம் பாருங்க. அதுக்காக உங்களுக்கு என்ன விருதா வைக்க முடியும்? பேசாம இருக்கிறத சாப்பிடுங்க, இல்லனா இதையும் தர மாட்டோம். சரி கொடுங்க. ஏய் இந்த அப்படி. ஏய் நான் சாப்பிடு. இந்த அப்படி. என்ன சங்கரி, இப்படி வருஷமா வந்து நடுக்கட்டில் மாட்டிக்கிட்டோம். தப்பிக்க முடியுமா? டேய் எத்தனையோ மேட்ச் ஜெயிச்சு ஃபைனல் வந்துட்டோம். இந்த ஃபைனல் மேட்ச்லயும் நிச்சயமா நம்ம ஜெயிப்போம்டா. கடவுள் நம்மளுக்கு ஒரு வழியை காட்டுவாரு. கடவுள் வழி காட்டுறது இருக்கட்டும், முதல்ல எங்களை மீறி போக முடியுமான்னு பாருங்க. என்ன முழிக்கிறீங்க? சாப்பிடுங்க. கிருத்திஷ் இந்த பிரெட் சாப்பிடு. சங்கரி உன் பங்கு எனக்கு கொடுத்துட்டு நீ பட்னியா வருவ. எனக்கு வேண்டாம் சங்கரி, நீயே சாப்பிடு. டேய் கிருத்திஷ், நான் 2 நாள் கூட பட்னியா இருப்பேன். ஆனா பாவம் நீ சின்ன பையன், பசி தாங்க மாட்டேன். நீ சாப்பிடுறா. இல்ல சங்கரி பரவாயில்ல, நீயே சாப்பிடு. சரி நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோமா? ம். சொல்லுங்கண்ணா. ஆமாண்ணே. ஒண்ணு இல்லண்ணே, அதெல்லாம் நம்மள மீறி போக முடியாதுண்ணே. சுத்தியும் காடுண்ணே, ஒரு பக்கம் ஏறி சுத்தியும் கும்மிருட்டு காடுண்ணே. அது இல்லாம நாங்க 4 பேர் இருக்கோம், எங்களை தாண்டி போக முடியாதுண்ணே. நாங்க பாத்துக்கிறோம். இந்த மாதிரி காட்டுக்குள்ள இவங்க கிட்ட மாட்டி போன யாருக்கும் தெரியாம போச்சு சங்கரி. அண்ணா யாருக்கும் தெரியலன்னா கூட பரவாயில்லண்ணே. நாம இங்கிருந்து தப்பிச்சு போறத பத்தி யோசிப்போம். சங்கரி இந்த காட்டை தாண்டி இந்த ஏரியை தாண்டி எப்படி தப்பிச்சு போறது? மனசுல தைரியம் இருந்தா எதையும் சாதிக்கலாம். நீ தைரியமா இரு. அண்ணே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேண்ணே. அங்கிள். அண்ணா சரிண்ணே, நான் அப்புறம் பேசுறேண்ணே. இந்த மாதிரி சின்ன பசங்களை எல்லாம் கடத்திட்டு வந்துட்டா உங்களை மாதிரி ஆளுங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க. படத்துல பார்த்துருக்கேன். நீங்க சாப்பிடலையா? எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, இதோ சாப்பிட போறோம். போங்கண்ணே போங்கண்ணே, சீக்கிரம் போய் சாப்பிடுங்க. நாங்க எல்லாரும் சரக்கு கழிச்சு மட்டை ஆயிட்டா நீங்க எல்லாரும் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம், அதானே உங்க திட்டம்? இல்லண்ணே அதெல்லாம் இல்லண்ணே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே. நீ யாரு, நீ எப்படியா படத்தில நீ எல்லாம் சொல்லிட்டாங்கம்மா. நீ எல்லார்கிட்டயும் பேசி பேசியே காரியத்தை சாதிச்சிடுவியா, அது எங்க கிட்ட நடக்காதுமா. ஐயோ இப்ப என்ன பண்றது? நாங்க தூங்க போறது இல்ல, நாங்க தூங்காம விடிய விடிய நின்னு காவ காக்க போறோம்.
நீங்க வேணா இங்கே தூங்குங்க. என்ன திரு திருன்னு முழிக்கிறீங்க? தூங்குங்க. கிரிக்கெட் ரசிக பெருமக்களே, சச்சின் கிரிக்கெட் கிளப் நடத்தும் இறுதிப் போட்டியை ஆவலுடன் காண காத்திருக்கும் ரசிக பெருமக்களே, இந்த இறுதிப் போட்டியில் சங்கரி அணியும் மதன் அணியும் மோதுகின்றன. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு வெற்றி கோப்பையும் 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இறுதிப் போட்டிக்கு சங்கரி அணியும் மதன் அணியும் தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறோம். பூமிகா, கவலையே படாத. இந்த மேட்ச்ல நம்ம தான் வின் பண்றோம். ஐயா இல்லங்க ஐயா, பசங்களை இன்னும் காணோம். அவங்க எங்க வர போறாங்க?